அன்னைக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நகை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்க கூட வெளியில போயிட்டீங்களே. அப்போ இசை தானே அந்த நகைய இதே கபோர்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தா? அப்போ இசைக்கும் உங்க கபோர்டோட சாவி எங்க இருக்குன்னு தெரியும்ல? அப்படிதானா நீ? சிந்தாமணி, எதுக்கு அனாவசியமா இப்படி ஒரு பேச்சு? எந்த நேரத்துல எதை முடிச்சு போட்டு பேசுற? இதெல்லாம் தப்பு. அத்தை, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பொதுவாக என் மனசுல தோணது சொன்ன. வர்ஷினிக்கு கல்யாணம் ஆகுறது இசைக்கு பிடிக்கல, அதனால அவ கூட இந்த நகை எடுத்து வச்சிருக்கலாம்னு தோணுது. சிந்தாமணி, போதும். நீ எதையாவது பேசி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. அத்த, தேவையில்லாம நீங்க இசையை ரொம்ப கார்னர் பண்றீங்க. ராகவ், இதெல்லாம் அவங்க பேசுறது இல்ல, யாரோ தூண்டி விட்டு பேசுற மாதிரி இல்ல. பேசுங்க பேசுங்க. எதுக்கு இப்போ ஆளுக்கு என்ன திட்டிட்டு இருக்கீங்க? என் மனசுல தோணுனதை நான் சொன்னேன், அது பெரிய தப்பா? அது எப்படி? இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல, இசை மேல மட்டும் சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்க. சிந்தாமணி, என்ன பழக்கம் இது? ஒத்தாம் பொதுவா இந்த மாதிரி இசையை பத்தி தப்பா பேசக்கூடாது. எந்த காரணமும் இல்லாம இசை மேல பழிய போடணும்னு எனக்கு என்ன விருப்பமா என்ன? சிந்தாமணி, என்ன பழக்கம் இது? ஒத்தாம் பொதுவா இந்த மாதிரி இசையை பத்தி தப்பா பேசக்கூடாது. எந்த காரணமும் இல்லாம இசை மேல பழிய போடணும்னு எனக்கு என்ன விருப்பமா என்ன? நடு வீட்டுக்குள்ள இவ்ளோ நகை காணாம போயிருக்கு, அத ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? என் மனசுல பட்டதை நான் சொல்லுவேன். பாருங்க அத்தை, வேண்டாம், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீ என் வாய் அடிக்காத விஷால், நான் பேசதான் செய்வேன். இசை இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவான்னு டவுட் இருந்ததால தானே அண்ணி இசை கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. அதெல்லாம் எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஆனா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. என்னத்த? அதெல்லாம் யோசிச்சுதான் இப்படி ஒரு சந்தேகத்தை சொன்னேன். மத்தபடி எனக்கு என்ன இந்த இசை கூட ஏதாவது தனிப்பட்ட விரோதமா இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கல்யாண நகை காணாம போயிடுச்சேன்னு நானே பதட்டத்துல இருக்கேன். நீங்க என்ன ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன் மனசுல பட்டதை நான் சொல்லிடுவேன். எனக்கு என்னமோ இந்த இசை மேலதான் டவுட் இருக்கு. அவதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பான். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ரூமுக்கு போய் செக் பண்ணுங்க.